இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிளைண்ட் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் ஆப் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஆண்ட்ராய்டுக்கு, ஐஃபோனுக்கு, அதுக்கப்புறம் வந்து வெப்சைட்டுக்கு வந்து ஜஸ்ட் லேண்டிங் பேஜ் மாதிரி கேட்டிருந்தாங்க. இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்சில் இருந்தே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம எப்படி இந்த ஆப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு. நான் ஆல்ரெடி வந்து இதை வந்து ஒரு பாதி இதை நான் முடிச்சிட்டேன். உங்களுக்கு வந்து அதை நான் டீட்டெயிலாக இதில் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எப்படி இதை நான் பண்ணேன், அதுக்கப்புறம் எப்படி இதை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஃப்ரம் த ஸ்க்ராட்சிலேருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா லாஸ்ட்டாக நான் போட்டிருந்த வீடியோ ஆல்சோ ஒரு கிளைண்ட்டோட ஒரு லைவ் ப்ராஜெக்ட் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ப்ராஜெக்ட்டும் ஒரு கிளைண்ட்டோட லைவ் ப்ராஜெக்ட் தான். நான் ப்ரீவியஸாக வந்து ஒரு கிளைண்ட் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பில்லிங் சாஃப்ட்வேர் கேட்டிருந்தாங்க. பிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க அதை, பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கிறத ஜஸ்ட் ஒரு பில்லு மாதிரி போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் பிஓஎஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் ஒரு 1 hour வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் அதில் வந்து 2-3 பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இன்னும் வந்து எனக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் டெக்னிக்கல் பர்சனாக இருக்கிறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து அதை பிக்கப் பண்ணி போக முடியும். சப்போஸ் நீங்கள் இப்போ ஒரு நான் டெக்காக இருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி நீங்கள் போகணும், அதை வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஓனாக எப்படி இதே மாதிரி ஆப் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ வந்து பிஃபோர் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஒன்ஸ் பார்த்துருங்க. எதுக்காக அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து நான் ஃப்ளட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃப்ளட்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் நீங்கள் அதே ஒன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஃபோர் நான் உள்ள ப்ராஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் இதை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு i5 ப்ராசஸர் அப்படிலாம் Ryzen 5 or 7 இந்த ப்ராசஸரில் ஒரு சிஸ்டம் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், ஐடி வந்து உங்களால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஐடியில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோட் எல்லாமே எழுதியிருக்கேன். நான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம எதில் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளட்டர் ஃப்ரேம்ஒர்க்கில் பண்ணுறோம். ஸோ ஒரு கோடை வந்து நம்ம டைப் பண்ணுறது நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ஐடி தேவை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் சென்னை டு தூத்துக்குடி போகிறீங்க அப்படின்னா சென்னை டு தூத்துக்குடி போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. அந்த ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் நீங்கள் அதில் ட்ராவல் ஆகி போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்ஸு இல்லை ட்ரெயின் இல்லை பைக் ஏதாவது ஒன்று இருந்தால் நீங்கள் அதில் ஏறி ட்ராவல் ஆக முடியும். அப்போ நம்மளுக்கு ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. அந்த ஆப்ஜெக்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. அந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஐடி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டருங்கிற டெக்னாலஜி நம்ம அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு திங் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு நல்ல லேப்டாப் தேவை. இப்போ கவர்மெண்ட் லேப்டாப்லலாம் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதனால வந்து உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஒரு i3 இருந்தால் கூட ஓகே தான், பட் i5 இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் AMD 5 உங்களுக்கு Ryzen 5 இருந்தால் உங்களுக்கு குட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ரேம் வந்து ஒரு 16 GB பெட்டராக இருந்தால் ஓகே. அதில் வந்து அப்புறம் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு எசென்ஷியல் மேண்டட்ரி திங். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வர் தேவை. சர்வர்னால் உங்களுக்கு என்ன தேவைன்னா உங்கள் டேட்டாவெலாம் ஸ்டோர் பண்ணுறதை நம்ம என்ன சொல்லுவோம், சர்வர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹோஸ்டிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி ஹோஸ்டிங்கர். இதில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சர்வர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து ரேட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு சர்வர் வாங்குறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ grass.in போடுறேன். சர்வரில் உங்களுக்கு என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ஒரு டொமைன் இன்க்ளூட் ஆகும். டொமைன்னா இதுதான் grass.in. இந்த டொமைனுங்கிறது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன தேவை, ஒரு டொமைன் தேவை. அந்த டொமைனுக்குள்ள தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு தேவையான டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு என்னென்ன தேவை, உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது, அந்த அட்ரஸ் தான் உங்கள் வீடு. அந்த வீட்டுக்குள்ளே தான் உங்களோட திங்ஸ்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது உங்களோட பைக்காக இருக்கலாம், இல்லை ட்ரெஸ்ஸு சம்திங் எல்லாமே இருக்கலாம். அப்போ வந்து நம்ம ஆன்லைனில் நம்மளோட ப்ரெசன்ஸை நம்ம காமிக்கணும் அப்படின்னு போகும்போது நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு இங்கே ஃபிசிக்கலாக நம்மளுக்கு ஒரு வீடு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறோம். டேட்டா மீன்ஸ் நம்மளோட திங்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ அதே இது நம்மளுக்கு ஆன்லைனில் நம்மளுக்கு ஒரு அட்ரஸ் தேவை அப்படின்னா நம்ம அதை தான் என்ன பண்ணுறோம், நம்ம டொமைன் வாங்குறோம். ஸோ இது இட்ஸ் லைக் உங்களுக்கு ஒரு ஆன்லைனில் உங்களுக்கு இப்போ ஒரு வீடு இருக்கிற மாதிரி நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஒரு வீடு மாதிரி வாங்கிட்டீங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வெறும் வீடு மட்டும் இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தேவை நம்மளுக்கு வந்து கேஸ் தேவை, சம்திங் எல்லாமே நம்மளுக்கு தேவை இருந்தால் தான் நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும். இட் மீன்ஸ் வெறும் இடம் மட்டும் இருந்தால் உங்களுக்கு பண்ண முடியாது. அதில் நமக்கு ஒரு வீடு இருந்தால் வீட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும், எல்லா திங்ஸையும் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு டொமைன் மட்டும் இருந்தால் போதாது, நீங்கள் ஸ்டோரேஜே இருக்கணும். அப்படி ஸ்டோரேஜ் இருந்தால் நீங்கள் இந்த புக் யுவர் பர்ஃபெக்ட் சால்வ் இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நமக்கு என்ன பண்ண முடியும், அப்போ நம்ம ஸ்டோர் பண்ண முடியும்.
அப்போ டொமைனா ஹோஸ்டிங் நமக்கு கண்டிப்பாக தேவை. அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம யூசர்ஸோட டேட்டா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், அங்கே வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் நீங்கள் இது பண்ணணும். செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே ஒரு சர்வர் வாங்கணும். ஒன்ஸ் நீங்கள் சர்வர் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுல இருந்து நான் ஒரு கிளைண்ட்டுக்கு சர்வர் வாங்கியிருக்கேன். இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் கோட் எல்லாத்தையும் நம்ம போடுவோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் எதில் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க்கில் பண்ணுறேன். ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து பேக் எண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PHP API யூஸ் பண்ணுறேன். டேட்டா பேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா SQL யூஸ் பண்ணுறேன். இந்த 3 இதே நான் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் டேட்டா பேஸையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்ரெடி நம்பர் ஆஃப் டேட்டா பேஸ் இருக்குது. இதில் வந்து ஆல்ரெடி நம்ம டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதனால இந்த டேட்டா பேஸ் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை எடுக்கிறேன். இப்போ இதை நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதிலே உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இது அந்த லாஜிஸ்டிக்ஸ் ஆப்போட டேட்டா பேஸ் இது. ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம ஓகே இதுதான் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு ஃப்ளட்டர் ஆப் உங்களால் டெவலப் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்மகிட்ட ஒரு கிளைண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ஆப் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாஜிஸ்டிக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஜிஸ்டிக்ஸ்ங்கிற மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இட்ஸ் லைக் ஒரு ஒன் ஆஃப் த சர்வீஸ். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்டை ஒரு இதை வந்து ஒரு சம்திங் ஒரு குட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து நம்ம மூவ் ஆன் பண்ணி சப்ளை பண்ணி கொண்டு போகிறது மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ உங்கள் வீடு வந்து தூத்துக்குடியில் இருக்குது. தூத்துக்குடியிலேருந்து நீங்கள் வீடை ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் என்ன கொண்டு போகிறீங்க, திருநெல்வேலி கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட திங்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மூவ் பண்ணி குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ குட்ஸ்னா அதான் ஐ மீன் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணி கொண்டு போவீங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆப் பண்ணுறாங்க. இப்போ போர்ட்டர்னு ஒரு ஆப் ஓகே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ போர்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ஆப். இந்த ஆப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து த்ரூ த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹெல்ப் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கும், வெஹிக்கிள் இருக்கும், 2 வீலர் இருக்கும், 4 வீலர் இருக்கும், ட்ரக் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதில் என்ன உங்களோட பர்பஸ்க்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள்கிட்ட வந்து அவங்க பிக்கப் எடுத்து ட்ராப் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே ட்ராப் பண்ண நினைக்கிறீங்க அங்கே ட்ராப் பண்ணுவாங்க. இதுதான் லாஜிஸ்டிக்ஸ் ஆப். இதில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். நான் அதை வந்து ஒன்ஸ் நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம உள்ள வந்து கோடிங் வைஸாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் டெவலப் பண்ண ஆப்பை காமிச்சிடுறேன். ஓகே, இந்த ஆப்பை வந்து நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா வீரன். இப்போ வந்து எடுத்தோன்னா அதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிளைண்ட் கிட்ட வந்து நான் கேட்டேன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 ஆப்பாக, இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா போர்ட்டர்லாம் 2 ஆப்பாக வச்சுருப்பாங்க. டிரைவருக்கு ஒரு ஆப்பு, கஸ்டமருக்கு ஒரு ஆப் வச்சுருப்பாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் 2 ஆப்பாக வைக்கிறதுக்கு பதிலாக ஒரே ஆப்பாக வச்சிட்டிங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன்னா, சில இடத்துல வந்து கஸ்டமரே டிரைவராக இருப்பாங்க, டிரைவரே கஸ்டமராக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தனித்தனி ஆப் வந்து அவங்க அதுக்கு இது யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஆப்லேயே வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து மைக்ரேட் ஆகிக்கலாம், லாகின் லாக் அவுட் பண்ணி ஒரே இதில் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம ஆப்பை வந்து நம்ம 2 ஆப்பாக மார்க்கெட்டிங் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒரே ஆப்பாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், மூவ் ஆன் பண்ணி நம்ம கொண்டு போய்க்கலாம். அதனால் இப்போ வந்து அவங்க உள்ள வந்து இப்போ அவங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ அவங்க கஸ்டமராக வர்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐஎம்ஏ கஸ்டமர் அப்படிங்கிறத அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கஸ்டமர் செலக்ட் பண்ணணும். அவங்க இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட நம்பர் என்ட்ரி பண்ணுவாங்க. இப்போ நம்பர் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி நான் இதில் லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் என்னோட நம்பர் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே எனக்கு ஓடிபி வந்து இப்போதைக்கு நம்ம இன்னும் ஓடிபி வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணலை. அதுக்கு என்ன நம்ம இந்த டிஎல்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அப்போ தான் நமக்கு டேரெக்டாக ஓடிபி வரும். இது இப்போ டெஸ்டிங்கில் இருக்கனால நம்ம அந்த மாதிரி இன்னும் பண்ணலை. இப்போதைக்கு டிஃபால்ட் ஓடிபி மேலே கொடுத்துருக்கோம். கொடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டேன். ஸோ உள்ளே வந்தோன்னே எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து இதில் நேம் வந்து எப்போ அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே லாகின் பண்ணும்போது உங்களோட நேம் கேட்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் நேம் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும், செகண்ட் டைம் வந்து உங்களுக்கு அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக் இதாயிரும். லேட்டர் தான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நேம் அப்டேட் பண்ணிக்கலாம், இமெயில் அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து கம்பெனியோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம லேட்டர் தான் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் இந்த அலர்ட்ஸு புக்கிங்ஸ்லாம் என்ன பண்ணல, என்ன வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இப்போ வந்து ஹோம் பேஜில் உள்ளே வர்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, பிக்கப் லொக்கேஷன். ஸோ பிக்கப் லொக்கேஷன் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் லொக்கேஷன் தான் பிக்கப் லொக்கேஷனாக இருக்கும். அதனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கரண்ட் லொக்கேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிச் ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் மாற்றணும்னு வச்சிங்கன்னா இதை என்ன பண்ணிக்கலாம், இதை நீங்கள் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு பிளேஸில் இருக்கீங்க பட் பிக்கப் வேற ஒரு பிளேஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிக்கப் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம்.
ஓகே. அப்புறம் வந்து டூ அட்ரஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் போரூர் போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அதில் போரூர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சென்னை கொடுத்துக்கிறேன். இப்போ அதில் சென்னை கொடுத்துட்டேன். ஸோ சென்னை கொடுத்ததுக்கப்புறம் நான் சென்னை கார்பரேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அடுத்து வந்து நான் வெஹிக்கிள் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ உங்கள் இதில் வந்து எந்த வெஹிக்கிள் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க நான் இதில் கொடுக்கும். இப்போதைக்கு என்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெஹிக்கிள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அட்மின் பேனல் நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். அட்மின் பேனல் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் நம்மளோட அட்மின் பேனல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து நான் வெஹிக்கிள் வந்து ஒன்று மினி ட்ரக்குங்கிற வெஹிக்கிள் மட்டும் தான் இருக்குது. இந்த இடத்துல ஆப்பை பாருங்கள். இப்போ ஆப்பில் பார்த்தீங்கன்னா மினி வெஹிக்கிள் ஒரே ஒரு வெஹிக்கிள் தான் இருக்குது. இப்போ இங்கே எத்தனை இருக்குன்னு பாருங்கள். இங்கே வெஹிக்கிள் டைப்ஸில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு வெஹிக்கிள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு வெஹிக்கிளுக்கு நான் எவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு நான் பேஸ் ஃபேர் வந்து 20 rupees போட்டிருக்கேன். அப்போ இதில் லாஜிக் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பிக்கப் லொக்கேஷன் ட்ராப் லொக்கேஷன் ஒரு 10 கிலோமீட்டர் வருது அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு 20 ரூபா அப்படின்னா 10 கிலோமீட்டருக்கு 200 ரூபா வரும். ஸோ இதுதான் அதோட இந்த இது கான்செப்ட் லாஜிக். அப்போ வந்து இதில் நம்மளுக்கு ஆப்பில் நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்க. மொத்தம் வந்து 2000 சம்திங் 2000 நம்மளுக்கு இதில் எத்தனை கிலோமீட்டர் எத்தனை வந்து நம்மளுக்கு மொத்தம் வந்து நம்மளுக்கு இதில் சம்திங் சென்னை டு நம்ம இதில் எவ்வளோ பண்ணியிருந்தோம், தூத்துக்குடி டு சென்னை போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், கரண்ட் லொக்கேஷன் டு இது போட்டிருந்தோம். ஓகே, ஸோ 20,021 ரூபா வருது நம்மளுக்கு இதில் மொத்தம். இதில் அடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து இதில் ஆக்டிவ் இன்ஆக்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் இதை வேண்டாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இன்ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இல்லை வெஹிக்கிளோட இமேஜ் நீங்கள் அப்டேட் பண்ணால் வெஹிக்கிளோட இமேஜ் அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் டெஸ்கிரிப்ஷன் மினி ட்ராக் இஸ் குட் ஃபார் மூவிங் அப்படிங்கிறத போட்டிருப்போம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அப்படியே டெஸ்கிரிப்ஷன் ஷோ ஆக ஆரம்பிக்கும். இதில் நமக்கு எத்தனை கிலோமீட்டர் காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு வந்து இல்லை நமக்கு மேலே எத்தனை கிலோமீட்டர் காமிக்குது கேல்குலேஷன் வந்து நம்மளுக்கு இல்லை சம்திங் கேல்குலேஷன் வந்து நம்மளுக்கு இதில் இதாக இருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு அமௌண்ட் வந்து நமக்கு இதில் தப்பாக கூட தான் வரும், நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தான் வரும். இப்போ ஒரு இதில் வந்து அவங்க என்ன பண்ண கேல்குலேட் பண்ண ஆரம்பிக்கல. நம்ம கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு மொத்தம் 2000 கிலோமீட்டரு. அப்போ 2000 இன்ட்டு நம்ம போடும்போது நமக்கு என்ன வரும் பாதிப்போம் செக் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. இதில் நம்ம பில் சம்மரி நான் உங்களுக்கு ஒன்ஸ் செக் பண்ணுறேன். ஸோ பில் சம்மரியில் வந்து 1 கிலோமீட்டருக்கு வந்து ஒன் செகண்ட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மொத்தம் இதில் ஒன் செகண்ட் ஸோ இதில் வந்து நம்ம கேல்குலேஷன் வந்து நமக்கு இதில் கொஞ்சம் தப்பாக இருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1 கிலோமீட்டருக்கு வந்து கிலோமீட்டருக்கு நம்ம 1 ரூபா போட்டிருக்கோம். பட் கிலோமீட்டருக்கு வந்து நம்ம என்ன பண்ணல, கிலோமீட்டருக்கு 20 ரூபா போட்டிருக்கோம். பட் இங்கே 1 ரூபான்னு கேல்குலேஷன் ஆயிருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு தப்பு இருக்குது. நம்ம அதில் என்ன பண்ணிக்கலாம், ப்ரைஸ் பெர் கிலோமீட்டர். ஓகே, ப்ரைஸ் கிலோமீட்டர் நம்ம இங்கே 1 ரூபா கொடுத்துருக்கோம் கரெக்ட். அப்போ அதெல்லாம் நமக்கு என்ன வருது, இதில் நமக்கு தப்பாக தான் வருது. ப்ரைஸ் பெர் கிலோமீட்டர் அப்படின்னா நம்ம இதில் 1 ரூபா கொடுத்துருக்கோம், அதனால தான் என்ன வருது நம்மளுக்கு இதில் வருது. ஓகே ஃபைன். ஸோ பேஸ் ஃபேர் வந்து அடிஷனல் 20 நான் கேல்குலேஷன் உங்களுக்கு தப்பாக கொடுத்துட்டேன். ஸோ பேஸ் ஃபேர் கொடுத்து நம்மளுக்கு இதில் என்ன வருது அடிஷனலாக போட்டு 2021 ரூபா வருது. அப்போ கிலோமீட்டருக்கு வந்து நம்ம இப்போ சப்போஸ் நான் இப்போ இதில் 10 ரூபி போடுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது என்ன ஆகும், இதாகி நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து நான் அதில் வர்றேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு இதில். ஓகே, 2000 கிலோமீட்டர் போடும், கிலோமீட்டர் 1 ரூபாங்க நமக்கு இதில் 2021 ரூபா பேஸ் ஃபேரோட சேர்த்து நமக்கு 2021 ரூபா காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ செலக்ட் குட்ஸ் டைப். குட்ஸ் டைப்னா என்ன அர்த்தம்னா இப்போ நீங்கள் என்ன டைப் ஆஃப் இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கும். குட்ஸ்னா வந்து உங்கள்கிட்ட வந்து அது பில்டிங் மெட்டீரியல்ஸா இல்லை பாக்ஸஸா இல்லை கிளாத்திங்கா இல்லை எலக்ட்ரானிக்ஸா. இப்போ சப்போஸ் நீங்கள் டிவியை வந்து மூவ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் குட்ஸ் டைப்பில் வந்து இப்போ நம்ம இதில் செலக்ட் பண்ணிட்டோம் மினி ட்ரக்கா. இப்போதைக்கு நான் ஒரே ஒரு வெஹிக்கிள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் மினி ட்ரக் அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் நிறைய ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எல்லாமே வரும். உங்களுக்கு என்ன தேவைக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். அதுதான் செலக்ட் குட்ஸ் டைப் கொடுக்குறேன். குட்ஸ் டைப்பில் இது எல்லாமே வந்து நமக்கு என்ன ஆகுது, லிஸ்ட் ஆகுது. நாங்கள் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம், இதெல்லாம் அலோவ் பண்ணுவோங்கிறத நம்ம லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்மின் பேனலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் தேவை இதெல்லாம் வேண்டாங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்மின் பேனலேருந்து இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிட்டிஸ். ஸோ சிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இதில் என்னென்ன சிட்டிஸ்லாம் நீங்கள் இப்போ சர்வ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க அதை அந்த சிட்டியை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இல்லை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டிரைவர். ஸோ டிரைவருக்கு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு உள்ளே போகும்போது நான் காமிக்கிறேன். அப்புறம் இது வந்து கஸ்டமர்.
இப்போ நான் ஆப்பில் வந்து நான் இப்போ குட்ஸ் டைப் வந்து எலக்ட்ரானிக்ஸ்னு நான் போட்டிருக்கேன். போட்டு வியூ ஃபேர் சம்மரி கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து பிக்கப் எங்கே, ட்ராப் எங்கே, அப்புறம் வெஹிக்கிள் வந்து என்ன வெஹிக்கிள், குட்ஸ் என்ன டைப்பு, பேஸ் ஃபேர் வருது, கிலோமீட்டர் இவ்வளோ, டோட்டல் இவ்வளோ அமௌண்ட் வருது. அப்புறம் நோட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது டிரைவருக்கு ஏதாவது நோட் கொடுக்கலாம், நீங்கள் கொடுத்துக்கலாம். பேமெண்ட் வந்து ஆன்லைனாக இல்லை கேஷான்னு கேட்கும். இதில் வந்து நம்ம உள்ள என்ன நம்ம சர்ச் டிரைவருக்கு வந்து நம்ம லாஜிக் வந்து நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிக்கல. இது வரைக்கும் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இது வந்து கஸ்டமர் சைடு. இப்போ நான் அடுத்து நான் இப்போ புக் சம்மரி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் உள்ள டிரைவர்லாம் சர்ச் பண்ண ஆரம்பிக்கும். அதில் வந்து நம்ம இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கல. நம்ம இந்த வீடியோஸ் முடிச்சுட்டு நம்ம பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எல்லாமே பார்ப்போம். இப்போ வந்து நான் இப்போ ப்ரொஃபைலேருந்து இதை வந்து நான் லாக் அவுட் பண்ணுறேன். ஸோ லாக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த டைம் டிரைவர் வரேன். ஸோ டிரைவரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி இந்த டிரைவரில் வந்து நான் லாகின் பண்ணிட்டேன். சப்போஸ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகுங்கிறத நான் உங்களுக்கு இதில் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி நான் லாகின் பண்ணிட்டேன். நான் டேரெக்டாக எனக்கு உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்துட்டு சப்போஸ் நான் இப்போ ஆஃப்லைனில் போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும், இந்த மாதிரி வந்துடும். ஆன்லைனில் போகும்போது எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா என்னோட கரண்ட் லொக்கேஷன் வந்து இங்கே என்ன ஆயிரும், ஃபெச் ஆயிரும். ஃபெச் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷன் நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்னெல்லாம் கொடுத்தாங்களோ அது எல்லாமே இதில் உங்களுக்கு வந்துடும். மொபைல் நம்பரு, டிரைவிங் இது, டிரைவர் ஃபோன் நம்பரு, வெஹிக்கிள் டைப்பு எல்லாமே இதில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒன்றுமே நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். சப்போஸ் இதில் வந்து நீங்கள் புதுசாக உள்ளே வர்றீங்க அப்படின்னா நான் இதை இப்போ லாக் அவுட் பண்ணுறேன். லாக் அவுட் பண்ணிட்டு இப்போ நான் புதுசாக என் டிரைவர்னு போட்டு உள்ளே வரேன் அப்படின்னா 9080074475 இப்போ நான் கொடுக்குறேன். கொடுத்து உள்ளே இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஆஸ் டிரைவராக உள்ளே வரேன் அப்படின்னா எனக்கு வந்து டிரைவர் ஓனோட ஃபுல் நேம் கேட்கும். அப்புறம் ஆதார் கார்டு, பேன் கார்டு, செல்ஃபி ஃபோட்டோ, அப்புறம் வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அப்புறம் டிரைவரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம கண்ட்ரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும், டிரைவரோட ரெக்வஸ்ட் வந்து நம்ம இதில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பவர் கட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பவர் கட் ஆயிடுச்சு. நம்ம அதுக்குள்ள முன்னோட பார்த்தா என்னன்ட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கஸ்டமருக்கும் டிரைவருக்கும் உள்ள ஒரு இது. இப்போ வந்து நம்ம கிளைண்ட் வந்து நம்மகிட்ட என்ன கேட்டாங்க, நம்ம அதை எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து நான் இதுதான் என்னோட ப்ராம்ப்ட். இப்போவும் வந்து நீங்கள் ஏஐயில் ஒரு ப்ராஜெக்டை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப தெளிவாக கொடுக்கணும். நீங்கள் தெளிவாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும். இப்போது நீங்கள் வந்து நான் டெக்காக இருக்கீங்க, நீங்கள் ப்ராம்ப்ட் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு அது இதுன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிலேட்டடான கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் அந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சும்மா எடுத்தோன்னே ப்ராம்ப்ட் கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா A to Z அந்த ப்ராஜெக்டில் வந்து என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோம், அந்த ப்ராஜெக்ட் எப்படிலாம் ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி நீங்கள் லேஅவுட் போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டு ஓகே நம்ம இந்த ட்ராவலில் போனால் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். இப்போது நீங்கள் இந்த சிவில் ஃபீல்டில் இருக்கிறவங்க வீடு கட்டுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு தான் வீடு கட்டுவாங்க. அவங்க இப்போ ஒரு வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளான் போட்டுருவாங்க. பிளான் போட்டு ஓகே இப்படி தான் வீடு வரப்போகுது அப்படிங்கிறத அவங்க ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. இதுவே அவங்க டிராயிங் போடாமல் வீடு கட்டுறாங்க அப்படின்னா நாளைக்கு அது எதுவும் உங்களுக்கு என்ன ஆகும், கான்ஃப்ளிக்ட் ஆக ஆரம்பிக்கிறோம், ஓவர்லேப்பிங்காக உங்களுக்கு என்ன ஆரம்பிச்சிடும், வீடு வந்து இடிக்கிற மாதிரி ஆயிரும், இடிச்சு கட்டுற மாதிரி ஆயிரும். அப்போ வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்டை பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இதுதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ டெஸ்டிங் கிடையாது. எதான்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்லாம் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒரு பேப்பர் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் இதுதான் சொல்லுவாங்க. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து கேஸ் ஸ்டடிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கேஸ் ஸ்டடிஸில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா A to Z நம்ம எல்லாமே என்ன பண்ணிடணும். சாஃப்ட்வேர் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா UI/UX டிசைனர் வச்சு ஒரு லேஅவுட் மாதிரி போடுவாங்க. அங்கே வந்து பேக்கெண்டில் எந்த ஒரு ஆப்ரேஷனும் இருக்காது, பட் எல்லாமே டம்மியாக இருக்கும். பேஜஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணால் அது போகிறது, அதை கிளிக் பண்ணால் இது போகிறது, அந்த மாதிரி. ஸோ அப்போ நீங்களே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு ரஃபாக ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி வைக்கணும். நீங்கள் ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், 1 by 1 நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல வந்து அது வந்து கரெக்டாக வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க ஏஐ வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிளாடுங்கிற ஏஐ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏஐ டூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து டீப்சீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் தான் க்ரோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து இதை வந்து நீங்கள் சப்போஸ் இது நீங்கள் ஓகே நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், டேட்டா நம்ம லைவ் போயிடும். இப்போ நான் 1 by 1 உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப் வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்பாக நம்ம வந்து இது பண்ணுவோம். இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒன் ஆஃப் த கிளைண்ட் ஆஸ்கிங் a mobile application similar of portal logistics
ஸோ ஐ பிளான் டு டெவலப் த அப்ளிகேஷன் யூசிங் ஃப்ளட்டர் ஃப்ரேம்வொர்க், கோர் PHP API அண்ட் MySQL டேட்டாபேஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, என்னோட கிளைண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, போர்ட்டர் மாதிரி ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ஆப் வந்து என்ன கேட்டிருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் அந்த மாதிரி ஒரு ஆப்பை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டர் ஃப்ரேம்வொர்க்கில் கோர் PHP API யூஸ் பண்ணி MySQL டேட்டாபேஸ் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன். சப்போஸ் நான் இதை சொல்லாமல் விட்டுறேன் அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃப்ளட்டரில் பண்ணுறதுக்கு போல ரியாக்ட் நேட்டிவ்ல பண்ண ஆரம்பிச்சிடும். பேக் வந்து PHP பண்ணுறதுக்கு போல நோடுக்கு பண்ண ஆரம்பிச்சிடும். டேட்டாபேஸ் வந்து SQL போல MongoDB அந்த மாதிரி எதுக்குறான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரிசல்ட் சேமாக தான் வரப்போகுது. பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டெக்னாலஜி தெரியும். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரியாக்ட் நேட்டிவ் எனக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ரியாக்ட் நேட்டிவ்ல போக முடியாது. எனக்கு தெரிஞ்ச டெக்னாலஜியை நான் வேறு கொடுத்தாகும். அப்போ வந்து நம்ம வந்து மிஷினுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். அப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம கொடுக்கணும், இன்புட் கொடுக்கணும். அப்படி இன்புட் கொடுத்தா தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றீங்க அப்படின்னா, அண்ட் ஹியர் ஐ எக்ஸ்பிளைன் த ஓவரால் லாஜிக் ஹியர் based on the client discussion and then you can implement a feature based on your own idea also. இதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து கீழே வந்து நான் லாஜிக்ஸை ஃபுல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படின்னா கிளைண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணதை வச்சு நான் லாஜிக் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் யுவர் ஓன் ஐடியா ஆல்சோ. அது எதுக்கு இந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் மெயினாக கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து ஒரு 70% வர்ற மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்துருப்போம். பட் ஏஐ நினைச்சோம் அப்படின்னா இன்னும் அதை வந்து 100% அதை என்ன பண்ண முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால வந்து நீங்கள் அப்படி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா தான் அது என்ன ஆகும், அதுவும் அதோட ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு பர்ஃபெக்டான அவுட்புட் வந்து கொடுக்கும். அதனால வந்து என்னோட லாஜிக்ஸை நீ ஃபாலோ பண்ணு, ப்ளஸ் அடிஷ்னலாக உன்னோட ஐடியாஸையும் அதில் என்ன பண்ணி நீ ஆட் பண்ணி வந்து எனக்கு ஒரு நல்ல பெட்டர் ரிசல்ட் கொடு அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, திஸ் ப்ராஜெக்ட் நேம் இஸ் வீரன் அண்ட் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் ஹஸ் ஒன் அப்ளிகேஷன் ஃபார் போத் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் டிரைவர் இன் டிஃபரண்ட் பிகாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டெவலப்பிங் டூ அப்ளிகேஷன் வி கேன் மேனேஜ் போத் அண்ட் கஸ்டமர் டிரைவர்ஸ் இன் சிங்கிள் ஆப் அண்ட் தென் நீட் வெப் பேஸ்ட் அட்மின் பேனல் ஃபார் மேனேஜிங் போத் கஸ்டமர் அண்ட் டிரைவர். இதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து 2 ஆப்பாக எனக்கு வேண்டாம், கஸ்டமருக்கு ஒரு ஆப், டிரைவர் ஆப், பார்ட்னருக்கு ஒரு ஆப் எனக்கு வேண்டாம். ஒரே ஒரு ஆப் நம்ம சிங்கிள் ஆப்லேயே வந்து நான் போத் ஆஃப் 2 பேரையும் மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஆத்தன்டிகேஷன் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு அட்மின் பேனல் வந்து வெப் பேஸ்ட் அட்மின் பேனல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் வெப் பேஸ்ட் இதுதான் வெப் பேஸ்ட் அட்மின் பேனல். இப்போ நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ் ஆப்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குன்னு செப்பரேட் ஒரு ஆஃபீஸ் போட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நீங்கள் மொபைலில் இதை எல்லாத்தையும் உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியாது. அப்போ வந்து நீங்கள் வெப் பேஸ்ட் அட்மின் பேனல் போட்டால் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், கரெக்டாக இருக்கும். வெப்னால இந்த மாதிரி URL போட்டு தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு வந்து வெப் பேஸ்ட் எனக்கு வந்து இது கூடன்னு கேட்டிருக்கோம், அட்மின் பேனல் கூடன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் we need to create a city of operation. Need to city the operation. It means the particular created city only available for the service. So when the admin created the city, then in the city only services are available for both customer and driver. So in the driver registration page, the driver is need to select the admin created city. இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம இப்போ இனிஷியலாக நீங்கள் இந்த லாஜிஸ்டிக்ஸ் ஆப்பை வந்து நீங்கள் சென்னையில் மட்டும் தான் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அட்மின் பேனல் என்ன பண்ணுவீங்க, இது வந்து நான் சிட்டிஸ் வந்து இப்போதைக்கு நான் சென்னையில் மட்டும் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சென்னை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னா அந்த சென்னையில் உள்ள டிரைவர்ஸ் மட்டும் அதை என்ன பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் வேற ஒரு டிரைவர் தூத்துக்குடியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நாட் அவைலபிள். ஸோ அவங்க வந்து அந்த சர்வீஸ் பண்ண முடியாது. அதில் வந்து நம்ம எந்தெந்த சிட்டிஸ்லாம் நம்ம பண்ணலாம், இப்போது ரேபிடோலாம் பார்த்தீங்கன்னா சென்னை பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்தாங்க, அப்புறம் மதுரை வந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டியாக அவங்க வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆட் சிட்டி கொடுத்து நீங்கள் 1 by 1 எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு அட்மின் பேனல் எனக்கு வேணும்னு கொடுத்துருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி எனக்கு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். செகண்ட் வந்து அண்ட் தென் இந்த அட்மின் பேனல் we need to add a vehicle name, vehicle price, vehicle image. I think we can't set the price kilometer based and then good type also on the admin because the customer is when packing need to select the good type, then we also restrict the goods allowed. or இதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து வெஹிக்கிளோட டைப்ஸ் இதெல்லாம் எனக்கு ஆட் பண்ணுற மாதிரி எனக்கு அட்மின் பேனலே கொடுத்துருேன். ப்ரைஸ் வந்து 1 கிலோமீட்டர் எவ்வளோ ப்ரைஸு, பேஸ் பார் எவ்வளோ கெப்பாசிட்டி பிடிக்கும், அப்புறம் அதோட இமேஜ் அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நான் இதில் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் என்னென்ன குட்ஸ்லாம் வந்து அலோவ் பண்ணணும், என்னென்ன குட்ஸ்லாம் அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறத நான் இதில் ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நாட் அலௌடு. இப்போ ஜுவல்ஸ்னால் நீங்கள் ஜுவல்ஸ்ன்னு போட்டு இதெல்லாம் நாட் அலௌடுங்கிற மாதிரி போட்டுடலாம். நீங்கள் சப்போஸ் இதை அலௌடு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது வந்து அலௌடுன்னு கொடுத்துருங்க அப்படின்னா உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அங்கே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ட் தென் லேட்டர் that we can add more further details and now we can come to the app. ஸோ இது அப்புறம் வந்து நம்ம ஆப்புக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் we can showing splash screen. ஸோ splash screen என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஆப் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு என்ன வரும், ஒரு இது மாதிரி ஒரு ஜஸ்ட் லோகோ மட்டும் லோகோ இதாகும். ஸோ ஃபர்ஸ்ட் we have to open the splash screen and then in the next page we can show in the login page for both customer and driver. நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா, one second, இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது வந்து டிரைவரால் கஸ்டமராக ஓப்பன் பண்ணுங்கிற மாதிரி கேட்டிருக்கோம். இது வருது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பேஜ் we can show in the login page for if they are click the driver then they are able to proceed the driver page. டிரைவர் பேஜில் போய் ப்ரொசீட் ஆகும். அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் பேஜில் வந்து இப்போதைக்கு நம்ம டிஎல்டி எதுவும் ப்ரொசீட் பண்ணலை. அதனால் வந்து நம்ம டிஃபால்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், மொபைல் நம்பர் போட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஃபால்ட் ஓடிபிக்கு வந்து 1 2 3 4 போட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் லேட்டர் தட் வந்து நம்ம டிஎல்டி அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால அது என்ன இருக்குது, எல்லா நம்பருக்குமே 1 2 3 4 டிஃபால்ட்டாக செட் பண்ணிடும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் த டிரைவர் இஸ் வெரிஃபைடு and their name, and then the next page we have to ask the following owner details like the name, ஆதார் கார்டு, அப்புறம் பேன் கார்டு, ஃபோட்டோ, அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணணும். அப்புறம் வெஹிக்கிளோட ஆர்சி வாங்கணும். அப்புறம் வந்து ஆர்சியோட ஃப்ரண்ட் பேக்கு, அதுக்கப்புறம் அவங்க சிட்டி ஆஃப் ஆப்ரேஷன் செலக்ட் பண்ணணும். அப்புறம் வந்து வெஹிக்கிளோட நேமை செலக்ட் பண்ணணும். இது எல்லாமே வந்து நம்ம அட்மின் பேனில் கொடுக்குறது எல்லாமே நமக்கு எங்கே வர ஆரம்பிக்கும், இங்கே நமக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து டிரைவர், சில டிரைவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓனரை போட்டு வண்டி ஓட்டுவாங்க. சாரி, ஓனர் வந்து டிரைவர்ஸை வச்சு வேலைக்கு வச்சுருப்பாங்க. ஓனர்கிட்ட வண்டி இருக்கும், ஆனால் டிரைவர்கிட்ட வந்து வண்டி இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓனர் வந்து டிரைவரை ஹையர் பண்ணி அவங்க வந்து வேலைக்கு விட்டு ஓட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம டிரைவர் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் டிரைவரோட ஃபோன் நம்பரு, எல்லாத்தையும் நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அட்மின் பேனுக்கு ரெக்யூஸ்ட் போகும். அட்மின் பேனில் என்ன பண்ணுவாங்க, டிரைவர்ஸ் வந்து கிளிக் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து நம்ம ரீசெண்டாக நம்ம போட்டுது இந்த நம்பர், பட் நம்ம இது வந்து ஃபுல்லாக முடிக்கலை. அதில் நம்ம என்ன பண்ணிடலாம், இதுக்குள்ளே போய் அந்த டிரைவர் வந்து நம்ம டெலிட் பண்ணி விட்ருவோம். டிரைவர்ஸில் வந்து இது இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. அப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டெலிட் பண்ணி விட்ருவோம். டெலிட் பண்ணி விட்றா இப்போ இங்கே வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் போயிடுச்சு. கரண்ட் போயிட்டு வந்தாலும் லாகின் கேட்குது. ஓகே, இப்போ டிரைவரில் கொடுத்தேன். இப்போதைக்கு இந்த ஒரு டிரைவர், இப்போ புதுசாக ஒரு டிரைவர் போட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு இதில். இப்போ நான் வியூ கொடுத்தேன் அப்படின்னா இந்த டிரைவரோட நேம் எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு வந்துடும். டிரைவரோட நேம், வெஹிக்கிள் நம்பர், என்னது, இதெல்லாம் அவங்களோட டாக்குமெண்ட்டு. நான் சும்மா எம்டிக்கு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இது லீகல் டாக்குமெண்ட் கிடையாது, சும்மா பேருக்கு இந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஓனர் வந்து டிரைவ் பண்ணுறாங்களா, ஆமாம் எஸ் ஓனர் இஸ் த டிரைவர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் டிரைவரோட ஃபோனு, ஓனரோட ஃபோன் எல்லாமே இதில் வந்துடும். அப்புறம் க்ளோஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அப்புறம் வந்து நான் டேட்டாபேஸ் வந்து நான் இப்போ கிரியேட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து டேட்டாபேஸ் ஃபைலு. டேட்டாபேஸ் ஃபைல் வந்து ஆல்ரெடி நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். கான்ஃபிக் ஃபைல் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். அது டேரெக்டாக நீ என்ன பண்ணிடலாம், இந்த ஃபைலை வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு அட்மின் பேனல் ஃபைலு, இது வந்து எனக்கு வந்து ஏபிஐ ஃபைலு. அதுக்கப்புறம் சப்போஸ் உனக்கு வந்து இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, இதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, I hope you can able to understand what I am saying, and suppose if you have any doubt regarding this, feel free to ask me. உனக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளு. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்தராக ப்ராஜெக்ட் வந்து நான் உனக்கு புரியல அப்படின்னா ஒன் செகண்ட் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து வெப் பேஸ்ட் அட்மின் பேனுக்கு வந்து ஃபிக்ஸடாக ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணிடுன்னு சொல்லியிருக்கேன். அந்த பாஸ்வேர்ட் வந்து என்க்ரிப்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா சில பாஸ்வேர்டை வந்து நம்ம கிளைண்ட் வந்து அவங்க இஷ்டத்துக்கு மாற்றணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ என்க்ரிப்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மேனேஜ் பண்ண இதாக இருக்குங்கிறதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அது என்ன கேட்குது அப்படின்னா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ரெக்யர்மெண்ட்ஸ் கிளியர்லி, லெட் மீ ஆஸ்க் எ ஃபியூ குயிக் கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நான் எதுக்காக அப்படி கேட்குறேன் அப்படின்றத என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, உனக்கு ஏதாவது புரியல அப்படின்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்மளுக்கு புரியும், பட் மிஷினுக்கும் புரிஞ்சிருக்கான்னு உனக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, சப்போஸ் உனக்கு புரியலை அப்படின்னா நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லுவோம். அப்படி கேட்கும்போது என்ன ஆகுனா ஓகே அப்படிங்கிற மாதிரி இப்போ கேட்க ஆரம்பிக்கும். இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டாச்சு எப்படின்னா சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து சிங்கிள் ஆப் தேவைப்படுது ஃபார் கஸ்டமருக்கு டிரைவருக்கும். கோர் பிஹெச்பி யூஸ் பண்ணுறோம், வெப் பேஸ்ட் அட்மின் பேனல், சிட்டி பேஸ்ட் ஆப்ரேஷனு. அப்புறம் கலர் வந்து நீங்கள் எதுவும் சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குது, ப்ரைமரி கலர் எதுவும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கஸ்டமர் அட்மின் கிரெடென்ஷியல், லெட் மீ சூஸ் கஸ்டம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. இது உங்கள்கிட்ட கிளாரிஃபிகேஷனில் கொஸ்டினாக கேட்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் வந்து கோடு கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு இதுதான் வந்து எஸ்கியூஎல் கோடு. எஸ்கியூஎல் கூட உங்களுக்கு இதில் கொடுத்துருச்சா, கொடுத்தவங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் டேரெக்டாக எஸ்கியூஎல் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணுவீங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே கொடுத்து நீங்கள் கோ கொடுத்தீங்க, ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன இங்கே வந்து இம்போர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அட்மின் பேனல் கோடு, அப்புறம் இது வந்து ஏபிஐ கோடு,
அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளட்டரோட கோடு. இந்த மாதிரி உங்களுக்கு 1 by 1 கோடாகவும் இது வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அதில் சில இடத்துல வந்து சில இஷ்யூ வந்தது. என்ன இஷ்யூ வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இமேஜ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ஷோ ஆகலை. அதெல்லாம் அந்த இமேஜ் இஷ்யூ எனக்கு ஃபிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் வந்து ஓனரோட லைசன்ஸ் வந்து எனக்கு இதில் கேட்கவே இல்லை. அப்போ ஓனரோட லைசன்ஸ் வந்து எனக்கு இதில் கேளு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன், ப்ராம்ப்ட் கொடுத்துருந்தேன். அப்போ இதில் வந்து நமக்கு ஓவராலாக நமக்கு என்னென்ன இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கணும். நான் இதில் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணும்போது இதில் 1 செகண்ட் அதில் இப்போ இதில் காட்டுறேன். நான் இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ 89 இப்போ நான் ஒரு டிரைவரோட லாகின் பண்ணி வர்றேன். இப்போ இதில் வந்து நான் உள்ளே வர்றேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் ஆப் ரீலோட் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்லைன் ஆகிட்டே இருந்தது. அப்போ எனக்கு இதில் நான் நினச்சிட்டு அப்படின்னா, when I again reload the app, the driver home screen is showing you are offline, but I am not clicking offline button and it's showing online column. So check the issue. என்ன கேட்குறேன் அப்படின்னா, நான் வந்து ஆப்பை ரீலோட் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்லைன் ஆயிடுது, பட் நான் ஆஃப்லைனை கிளிக் பண்ணவேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அது என்ன சொல்லுது, குட் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ ஆல் இஷ்யூ கிளியர்லி அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுது, அகைன் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுது, அகைன் அப்டேட் கோடு கொடுக்குது. இதில் வந்து என்னது, கிரேட் அண்ட் நவ் இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன் அண்ட் தென் இந்த அட்மின் பேனல் ஐ அப்ரூவ் த டிரைவர், தென் இந்த ஆப் இட் ஷோயிங் அப்ரூவ்ட் கங்க்ராச்சுலேஷன் யூ கேன் அக்செப்ட், தென் ஐ ரீலோட் த ஆப் அகைன் இட் ஷோயிங். இது என்ன காமிச்சிச்சு அப்படின்னா, டிரைவரோட ஹோம் பேஜுக்கு போகாமல் அகைன் அதிலேயே காமிச்சிட்டே இருந்தது. அப்போ அதுக்கு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண அதில் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி 1 by 1 அது நம்ம கொடுக்க அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 1 by 1 கொடுக்க வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, டிரைவரோட கரண்ட் லொக்கேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம டிரைவர்கிட்ட வந்து கரண்ட் லொக்கேஷன் வாங்காமல் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு ஆப்ல வந்து புக்கிங் எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டிரைவர் வந்து அவங்களோட லொக்கேஷன் இதில் கொடுக்குறாங்க அப்படின்னா, இதில் நம்ம டிரைவரோட லொக்கேஷன் நம்ம இதில் வாங்குறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம வாங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், கஸ்டமருக்கு வந்து அவங்க புக் பண்ணும்போது டிரைவரோட நியரஸ்ட் இதை நம்ம வச்சு காமிக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, we need to surely get the driver current location because then only we can show you the nearest driver when customer make a booking. So based on this you can implement the feature. It means we need the driver current location showing the customer when customer making a request. I think it's very mandatory and I hope you can able to understand what I am saying. ஸோ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து, நம்ம அதுக்கு வந்து நம்ம புரிய வச்சிட்டோம்னா போதும். புரிய வச்சுட்டு வந்து உன்னோட ஓன் ஐடியா டெவலப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆயிரும், அப்சல்யூட்லி ரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆரம்பிச்சிடும், அது வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடும். வென் கோஸ் ஆன்லைன், முன்னாடியில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் கிளிக் பண்ணும்போது ஆன்லைன் கிளிக் பண்ணும்போது ஆன்லைன் வந்துடும். பட் அதுக்கப்புறம் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகாது. பட் இப்போ வந்து நம்ம ஆன்லைன் கொடுக்கும்போது என்ன, ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷன் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். எவ்ரி 10 செகண்ட்ஸ்க்கு வந்து லொக்கேஷன் என்ன ஆயிரும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து அவங்க ஆன்லைன் வரும்போது அவங்களோட லொக்கேஷன் அதில் இருக்க ஆரம்பிக்கும். டிரைவர் கஸ்டமர் புக் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆரம்பிச்சோம், நியரஸ்ட் வந்து அந்த டிரைவருக்கு வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நமக்கு என்ன கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், கிரேட் இட் ஒர்க்கிங் ஃபைன் அண்ட் தென் டிரைவர் ஹோம் ஸ்கிரீன் ஷோயிங் ஆன்லைன் ஆஃப்லைன். இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஹோம் ஸ்க்ரீன்லேயே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் லொக்கேஷன் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் ஹோம் பேஜில் காமிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து இதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு ஆப் பாரில் வந்து நம்ம ஒரு இது மாதிரி போட்டு நம்ம செப்பரேட்டாக காமிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இதை நம்ம ஆப்போட கோடு நான் ஒன் பை இதை உங்களுக்கு முடிச்சுட்டு அதை நான் ஆப்போட கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கமிங் புக்கிங் ஆக்டிவ் ட்ரிப் எல்லாமே உங்களுக்கு இதில் ஒன் பை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, we continue the further steps on nearest driver. ஸோ இதில் வந்து பேமெண்ட் மெத்தட் வரைக்கும் நீ இது பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணு. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சர்ச்சிங் த நியரஸ்ட் டிரைவர் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பை சர்ச் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ அது வரைக்கும் நமக்கு இதில் தந்து முடிச்சிட்டாங்க. தந்து முடிச்சுட்டு இதில் வந்து நம்ம டைம்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து யூடிசி டைமில் இருக்கும். ஒரு 5:30 hours வந்து நமக்கு பேக் எண்டில் இருக்கும், பின்னாடி தள்ளி இருக்கும். அதனால் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யூடிசி டைமில் அப்டேட் பண்ண சொல்லி அதெல்லாம் அப்டேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓடிபி வந்து கஸ்டமர் லாகின் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. அதெல்லாம் கஸ்டமர் லாகின் வந்து ஓடிபி எனக்கு ஒர்க் பண்ண கூடன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ சர்வீஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதில் என்ன ஆரம்பிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் சைடோட கோடு. ஃப்ளட்டர் சைடில் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரீனில் வந்து என்னென்ன ஸ்க்ரீன்லாம் இருக்குது, ஆத்தென்டிகேஷனுக்கு என்னென்ன ஸ்க்ரீன் வரும், ஓடிபி ஃபஸ்ட்டு வந்து என்ன உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு எந்த ஃபைல் கால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் டாட் ஃபைல்னு கால் ஆகும். மெயின் டாட் ஃபைல்லேருந்து உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் ஃபைல் கால் ஆகும். ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் ஓப்பன் பண்ணும்போது ஒரு சின்ன லோகோ மாதிரி பிரிண்ட் ஆகும். இதுதான் ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன். ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறமா ஆத்தென்டிகேஷன் கேட்கும். ஆத்தென்டிகேஷன் ரோல் செலெக்ஷன், நீங்கள் வந்து டிரைவரா இல்லை கஸ்டமரான்னு கேட்கும். அதுக்கேற்ற மாதிரி ஓடிபி ஸ்க்ரீன் தான் டிஃபால்ட்டாக சேம் தான். அதுக்கப்புறம் கஸ்டமர் நேம் வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு சைடில் போயிடும். டிரைவர் சைட்லேருந்து அவங்க இது கொடுத்தாங்க அப்படின்னு டிரைவர் ஹோம் ஸ்க்ரீன் போகும். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆல்ரெடி முடிக்கல அப்படின்னா அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்க்ரீன் போகும். அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொஃபைல் எல்லாம் போகும். அதுக்கப்புறம் புக்கிங் போகும், கஸ்டமர் புக்கிங் போகும். இதில் வந்து கஸ்டமர் சைடில் வந்து அவங்க புக்கிங் பண்ண சம்மரிஸ் எல்லாமே இதில் வந்து போகும் உங்களுக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரக்சரு. அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து சர்வீசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ சர்வீஸ் எல்லாமே இருக்கும். ஏபிஐ சர்வீஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏபிஐ ஃபைல்லாம் நம்ம இதில் கால் பண்ணுங்கிறது நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதே நம்மளுக்கு கொடுத்துருப்போம் உங்களுக்கு இந்த இடத்துல உள்ள உங்களுக்கு பிஹெச்பி ஏபிஐ இருக்குங்களா. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இதில் வரும். இதில் தான் ஒரு ஏபிஐ ஃபைல் தான் வரும். அப்புறம் லொக்கேஷன் சர்வீஸ் அது எல்லாம் இதில் வரும். நம்ம டிரைவரோட கரண்ட் லொக்கேஷன் வாங்குறது. அப்புறம் இந்த கான்ஸ்டன்ட்ங்கிறதா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் எல்லாத்தையுமே நீங்கள் கால் பண்ணுவீங்க. டிரைவர் ஃபைலு, காமன், இந்த ஃபைல் எல்லாம் பேக்கெண்ட் உள்ள ஃபைல் எல்லாமே கால் பண்ணுவீங்க. இதுதான் வந்து உங்களோட மெயின் ஏபி. சப்போஸ் நீங்கள் சர்வரை மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, ஜஸ்ட் இதெல்லாம் மட்டும் நீங்கள் மாற்றி விட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இதாகிடும். இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து வேற ஒரு கிளைண்டோட சர்வரில் இருக்குது. நம்ம அதை மாற்றும் போது ஜஸ்ட் இதை மட்டும் மாற்றி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மேனுவல் ஃபைல் இதில் இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், லொக்கேஷன்ஸு, இன்டர்நெட் ஆக்சஸ்லாம் இதில் கொடுத்தா நமக்கு என்ன பண்ண முடியும், நீங்கள் கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு லொக்கேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த புஷ் நோட்டிஃபிகேஷன் நம்ம ஜஸ்ட் நியரஸ்ட் டிரைவர் வந்து அவங்க சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா டிரைவருக்கு வந்து என்ன ஆகும், ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் மாதிரி போகும். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வந்து நம்ம ஃபர்தராக ஒன்றுனா பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து நான் ஆக்சுவலாக என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக நான் எடுக்கல. பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் லைவாகவே நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ப்ராம்ப்டாக இதில் வந்து நான் லைவாக ப்ராம்ப்ட் கொடுக்கல. பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக வந்து வேணா நான் நானே ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இதில் உங்களுக்கு இந்த இப்போ உள்ள வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாம் முடிச்சுட்டு. பட் இந்த வீடியோவில் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன். இதில் வந்து நானே உங்களுக்கு 1 by 1 நானே சொல்லியிருப்பேன். அதில் கூட எப்படி டைப் பண்ணுறது இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே கொடுத்துருப்பேன். எல்லாம் கொடுத்து 1 by 1 உங்களுக்கு இது பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். இந்த கொஸ்டின் கேட்கறதெல்லாம் சொல்லிடலாம். அதெல்லாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும். அதில் வந்து பிஃபோர் தட் நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் பண்ணுறது, இப்போ இந்த வீடியோ பார்க்குற முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஐ மீன் எப்படி இதாகுதுங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து டெக்னிக்கல் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் நான் டெக்காக இருக்கீங்க, நீங்கள் இதே மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம இதில் வந்து ஆல்ரெடி கமர்ஷியல் ப்ராஜெக்ட் நம்ம பண்ண நிறைய இதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ப்ராஜெக்ட் இருக்கும். இதில் நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட வெப்சைட்டு. இதுலேயே நான் பண்ண கிளைண்ட்டோட லிஸ்ட் எல்லாமே போட்டிருப்பேன். இல்லை கிளைண்ட்டோட லிஸ்ட் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா iOSக்கும் வந்து இதில் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா iOSல உள்ளது. இது வந்து மேக்கப் உள்ள ஆப். இது வந்து ஃபிஷ்லாம் டெலிவரி பண்ணுறது இ-காமர்ஸ் ஆப் மாதிரி வரும். இது வந்து சோஷியல் மீடியா ஆப் வரும். இது வந்து கிராசரி ஆப்பு. இது வந்து டிரைவர் புக்கிங். இப்போ நம்ம இது இருக்குல்ல, ஐ மீன் நம்ம இந்த ஓலா ஊபர் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி லாஜிக் உள்ளது. இது வந்து டிரைவருக்கு ஆப் பண்ணியிருந்து, இது வந்து கஸ்டமருக்கு ஆப்பு. இது வந்து நம்ம மார்க்கெட் பிளேஸ் லிஸ்டிங், இந்த OLX இருக்குல்ல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஜுவல்லரி சேவிங் ஸ்கீமுக்கு உள்ளது. நம்ம இந்த சீட்டெல்லாம் போடுறாங்க, தங்கமயில், போத்திஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சீட்டுக்கு உள்ளது. இதே ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே இருக்கும், ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். ஸோ இப்போ நிறைய கிளைண்ட் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஐஃபோனும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தங்கமணி இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்குள்ள இது நம்ம இதே இது பண்ணதான் உங்களுக்கு அங்கேயே இருக்கும். இதுவும் அங்கே உள்ளதான் இங்கே இருக்கும். எல்லாம் சேமாக தான் இருக்கும். நம்ம ஒரே கூட தான் பண்ணுறோம். ஃப்ளட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே சிங்கிள் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து
ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஐஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம், விண்டோஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம், மேக் யூஸ் பண்ணிக்கலாம், லினக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வெப் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ வந்து இதுதான் வந்து அந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே ஒன் பை ஒன்னாக ப்ராம்ப்ட் கொடுத்து நீங்களே என்ன பண்ண முடியும், உங்களால் ஓனாக டெவலப் பண்ண முடியும். சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ஃபர்தர் வீடியோஸை பாருங்கள், இந்த வீடியோஸ் பாருங்கள். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஐ ஹோப் தேங்க்யூ ஃபைன்.